தமிழ்நாட்டில் ஒருபோதும் இந்தியை திணிக்க முடியாது என்று திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் உறுதிபட தெரிவித்துள்ளனர். சென்னையில் ஒன்றிய அரசை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அவர்கள் தமிழ் மண்ணுக்கும் மக்களுக்கும் ஒன்றிய அரசு துரோகம் செய்து வருவதாக குற்றம் சாட்டினர். அவர்கள் மிரட்டி பார்க்கலாம் நினைக்கிறார்கள். இந்த ஆட்சியை கொஞ்சம் உருட்டி பார்க்கலாம் நினைக்கிறார்கள். நிதியை தராமல் நாங்கள் கொஞ்சம் இழுத்து பார்த்தால் இவர்கள் வழிக்கு வருவார்களா நினைக்கிறார்கள். ஆனால் உங்கள் கனவு பலிக்காது. இது தமிழ் மண். மாற்றுவதற்கான முயற்சியிலேதான் நரேந்திர மோடி அரசு ஈடுபட்டிருக்கின்றது. இந்தியை திணிப்போம் என்று. அதனால் தான் தமிழ்நாட்டுக்கு ஏன் நிதி தரவில்லை என்று கேட்கிற பொழுது அவர்கள் பொது கல்வி திட்டத்தை தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டால்தான் தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுப்போம். யார் சொல்லுவது? மத்திய அமைச்சர் சொல்லுகிறார். இருமொழி கொள்கையை படித்தவர்கள் நாசாவிலே வேலை பார்க்கிறோம். இருமொழி கொள்கை படித்தவர்கள் உலக நாடுகளிலே வேலை பார்க்கிறோம். நாங்கள் வட மாநிலங்களே சென்று நடுவு நடவில்லை, ஓட்டலிலே விடுதிகளிலே பணியாற்றவில்லை, கொளுத்து வேலை செய்யவில்லை. மும்மொழி கொள்கையை படித்தவர்கள் இருமொழி கொள்கை படித்த தமிழ்நாட்டில் வேலை பார்க்கிறார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். நீ யூஜிசியில எங்க உறுப்பினரை சேர்த்துக்கிட்டா தான் நான் ஆளுநரை நியமிப்பேன். பல்கலைக்கழகத்தை பூரா காலி பண்ணிட்டாங்க. ஆளுநர் நியமிக்க மாட்டாங்க. அங்க ஒரு பிளாக்மெயில். உதய் திட்டத்தில் சேர்ந்தா தான் மின்சாரத்துக்கு பணம் கொடுப்பேன்னு சொன்னார். கொடுக்க வேண்டியதை அங்க ஒரு பிளாக்மெயில். இப்ப நம்ம இந்த பிளாக்மெயிலுக்கு ஏமாத்தம்னு சொன்னா அந்த பாதிப்புங்கிறது மிக அதிகமாக இருக்கும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.